ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இந்த வேதியியல் அப்படிங்கிறது நம்ம எவ்ரிடே லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, ஹைட்ரோகார்பன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது, கேஸஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, பெட்ரோலியம் எப்படி ரிஃபைன் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, கோலோட டைப்ஸும் அதோட யூசஸும், அப்புறம் ஒரு ஐடியல் ஃபியூவல் அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும், சோலார் எனர்ஜியோட அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாமே தான் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துட்டிங்கன்னா, when we hear the word chemistry we think of chemical reactions conducted in the laboratories, but chemistry is behind that. We can find chemistry in everything in our surrounding. It is in the air we breathe, the food we eat, everything we use in our daily life. We are nothing without chemistry. Even our body is made up of elements like nitrogen, phosphorus, hydrogen, oxygen, calcium, potassium, sulfur, magnesium, etc. All the chemical reaction taking place in our body are due to chemistry. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்ம கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே நம்ம வந்து லெபார்ட்ரியில் வந்து நடக்கிறதா ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு கிடையாது. கெமிஸ்ட்ரி வந்து அதுக்கும் மேலே நம்ம டே டு டே நம்ம சாப்பிட்றதுல சரி, நம்ம சுவாசிக்கிற காற்றா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே கெமிஸ்ட்ரி இருக்குது. ஈவன் நம்ம பாடியில் கூட கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த nutshell it can be stated that we can clear our mystery, create a new history through chemistry. Our whole life is dependent on various chemical compounds. Among them, hydrocarbons are the most important one. We can say that the whole civilization is driven by hydrocarbons because they make up the fossil fuels, petroleum and natural gas. In this lesson, we are going to study about different types of hydrocarbons, fossil fuels like petroleum and coal, characteristics of fuel, அண்ட் சோலார் எனர்ஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் நிறையா கெமிஸ்ட்ரி இருக்குது. பட் அதில் ஒரு முக்கியமான ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹைட்ரோகார்பன் சொல்லலாம். ஏன் அப்படின்னா, டோட்டல் சிவிலைசேஷனுமே வழிநடத்தி கொண்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் தான். அப்போ இந்த லெசனில் நம்ம ஹைட்ரோகார்பன்ஸும் ஃபாசில் ஃபியூல்ஸும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் are the organic compounds consisting of hydrogen and carbon atoms. They are compressible and more produce large amount of heat along with carbon dioxide and water vapor on burning. Hence hydrocarbons are used as fuels. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைட்ரோகார்பன்ஸில் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பசபிள் ஒரு ஆட்டம்ஸாக இருக்கனால அது வந்து எரியிறப்போ ரொம்ப அதிக அளவில் ஹீட் எனர்ஜி வெளியே வரும். ஸோ நம்ம இது ஒரு ஃபியூயலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹைட்ரோகார்பன்ஸ் அக்கர் நேச்சுரலி அண்ட் they are found in fossil fuels like crude oil, natural oil and coal. About 300 million years ago, plants and animals died and they are buried on the ocean floor. Over time, they are converted by slit and soil layers. Then they are buried deep inside the earth and compressed through temperature and pressure, converted to fossil fuels like oil and natural gas. These fuels are found in porous rock which lie below large bodies of water, especially oceans. By drilling these rocks, hydrocarbons can be extracted. Hydrocarbons are present in different trees and plants also. அதாவது ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிற நமக்கு வந்துட்டு இந்த க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் இருக்குல்ல, அங்கேருந்தும் நேச்சுரல் கேஸ், கோல், அதுலேருந்து நமக்கு ஹைட்ரோகார்பன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கோல், இந்த நேச்சுரல் கேஸு, கோல் இதெல்லாம் எங்கே இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என்ன ஆகுனா, ரொம்ப 300 மில்லியன் இயர்ஸ் எகோ வந்துட்டு எரிஞ்சு போன பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் எல்லாமே வந்து சாயில்குள்ளே போயிட்டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால் கம்ப்ரெஸ் ஆகி என்ன ஆகுனா, அது வந்து ஒரு கோல் அண்ட் ஒரு ஃபாசல் ஃபியூவலாக ஃபார்ம் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபாசல் ஃபியூவல்ஸ் லைக் கோல் அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயிலிருந்து
நமக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் கிடைக்குது. மெயினாக இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஓஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் தான். இந்த ராக் இருக்குது, ஒரு ராக்ஸ் கடையில் போரஸ் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ராக்ஸை நம்ம ட்ரில் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி க்ரூட் ஆயில், கோல் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸை இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து சாதாரண ஒரு ஃபஸ்ட்டு லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போரஸ் ராக்ஸ்லேருந்து நம்ம ட்ரில் பண்ணி எடுக்கலாம். கேஸ் இருக்கும், ஆயில் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி இருக்கும். நம்ம அந்த ஆயிலை மட்டும் எக்ஸ்ட்ரா இந்த ரிஃபைனிங் பெட்ரோலியம் அந்த இதுலேருந்து எடுக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா among all the chemical compounds hydrocarbons have some unique properties. இதில் வந்து some unique property இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா most of the hydrocarbons are insoluble in water. ஹைட்ரோகார்பன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்சாலிபிள், வாட்டரில் வந்து சாலிவ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் லெஸ் டென்ஸ் தென் வாட்டர், ஸோ தே ஃப்ளோட் ஆன் த டாப் ஆஃப் வாட்டர். மோஸ்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஹைட்ரோகார்பன்ஸ் கேன் பி கேஸஸ், லிக்விட்ஸ் ஆர் வாக்ஸஸ். அதாவது ஹைட்ரோகார்பன் வந்து தண்ணி விட ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி மேலே மிதக்கணும். அதுக்கப்புறம் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோகார்பன் வந்து கேஸ் ஃபார்ம்லேயும் இருக்கலாம், லிக்விட்ஸாகவும் இருக்கலாம், வேக்ஸஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் பாண்ட்ஸ் வித் ஒன் அதர். ஹைட்ரோகார்பன்ஸ்னால பாண்ட் மேக்கப் பண்ணிக்க முடியும் ஒரு ஆட்டம், ஒரு எலிமெண்ட் கூட. திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நோன் அஸ் catenation. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கேட்டனேஷன் சொல்கிறோம். ஸோ ஹைட்ரோகார்பன் ஹேஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேட்டனேஷன். டியூ டு திஸ் ப்ராப்பர்ட்டி தே ஃபார்ம் மோர் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ். ஸோ அதனால தான் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். In hydrocarbons, carbon and hydrogen atoms are linked together through different chemical bonds. Depending on the bond between these atoms, there are number of hydrocarbons. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் சேர்ந்தது தான் நமக்கு வந்து ஹைட்ரோகார்பன். அது வந்து ஒரு நடுவில் பாண்டிங் இருக்கும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் பாண்டை பொறுத்து நம்ம வந்து ஹைட்ரோகார்பன்ஸை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஜென்ரல் டைப்ஸ் வந்து இதில் இருக்கா. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ், ஆரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் ஹைட்ரோகார்பன்ஸில் மோஸ்ட் காமன் டைப் பார்த்திங்கன்னா மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன் அண்ட் பென்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீத்தேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஹைட்ரோகார்பன். இது வந்து 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து 1 கார்பன் ஆட்டம் கூட வந்து லிங்க் ஆகிருக்கும். ஒரு கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், ஒரு ஸ்மெல் எதுவுமே வராது, ஒரு இன்ஃப்ளேமபிள் கேஸ் எரியாத ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபியூயல் பிகாஸ் இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். இட் இஸ் யூஸ் அஸ் அ ஃபியூயல் இன் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். இது வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. மீத்தேன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மார்ஷ் கேஸ். இட் இஸ் present in marshes. Dead and decaying plants and animals release methane gases. It is a renewable source of energy. Sewage sludge can also decompose a microorganism to produce methane gas along with impurities like carbon dioxide and hydrogen sulfide. After removing these impurities, methane gas can be used as an efficient fuel. அதாவது மீத்தேன் அப்படிங்கிறது simplest form of hydrocarbon. 4 hydrogen atoms வந்து 1 carbon atom கூட bond ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மீத்தேன் கேஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்கடையெல்லாம் இருக்குல்ல, அங்கே டீகம்போஸ் ஆகக்கூடிய இடத்துலலாம் இந்த மீத்தேன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். கூட பார்த்துட்டிங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாமே கூட இருக்கும். பட் இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் டை ஆக்சைடில் ஒரு இம்பியூட்டி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பியூர் ஃபார்ம் ஆஃப் மீத்தேன் கிடைக்கும். இது வந்து ஒரு எஃபிஷியன்ட் ஃபியூயலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு கார்பன் ஆட்டம் கூட 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆகிருக்கும். நம்ம அடுத்து பார்க்கலாம். Propane is a odorless and highly inflammable gas. It is heavier than air. It is liquefied through pressurization and commonly used as LPG along with butane. Propane is used as fuel in heating, cooking and vehicles. Propane can also use as refrigerators. இப்போ propane பார்க்கலாம். ப்ரோப்பைனுங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியது. அதாவது பாண்டிங் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீத்தேனுக்கும் ப்ரோப்பைனுக்கும். இதை வந்து நம்ம ஒரு கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் கேஸ்ன்னு சொல்லலாம். இது நம்ம காமனாக வந்து எல்பிஜி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோப்பைன் ப்ளஸ் கொஞ்சம் பியூட்டேன் ஆட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கன்னா ஹீட்டிங், குக்கிங், வெஹிக்கல்ஸ், ஈவன் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அடுத்து டு நோவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Propane is used in LPG cylinders since it is an odorless gas. Any leakage cannot be detected. Hence, a chemical by name mercaptan is mixed with LPG
டு ஹெல்ப் இன் ரிடக்ஷன் ஆஃப் எனி லீக்கேஜ் ஆஃப் எல்பிஜி. அதாவது ப்ரொப்பைன் வந்து நம்ம பார்த்தோம் ஒரு கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் கேஸ் அப்படின்னு. அப்போது இது என்ன ஆகுனா அது லீக் ஆனால் அது வந்துட்டு ரொம்ப ஹைலி இன்ஃப்ளேமபிளாக எரியக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இப்போ அது லீக் ஆச்சுன்னா நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த லீக்கேஜை கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு வந்து மெர்காப்டன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை வந்து இது கூட ஆட் பண்ணுறாங்க. எதுக்காகனா அது லீக்கேஜை டிடெக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து பியூட்டேன் பார்க்கலாம். Butane is a gas at room temperature and atmospheric pressure. They are highly flammable, colorless gas that quickly vaporize at room temperature. Butane is used as a fuel gas and propellant in aerosol sprayers such as டியோட்ரன்ஸ். அதாவது பியூட்டேன் அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சர் அண்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் மட்டும்தான் ஒரு கேஸாக இருக்கும். இது வந்து ரொம்ப எரியும் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் சீக்கிரமாக பார்த்துட்டிங்கன்னா வேப்ரைஸ் ஆகி போயிடும். ஸோ இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டியோட்ரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற பொருளில் இருக்க நம்ம சென்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அதில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஏரோசல் ஸ்ப்ரேஸில் ஒரு ப்ரொப்பலண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பியூர் ஃபார்ம் ஆஃப் பியூட்டேன் கேன் பி யூஸ் அஸ் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ். நம்ம ரெஃப்ரிஜரேட்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அங்கே யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. பியூட்டேன் இஸ் ஆல்சோ lighter fuel for a common lighter or butane torch. Pentanes or liquids with a low boiling point. They are also used as fuels and solvents in the laboratory. They are also used to produce பாலிஸ்ட்ரீன். அதாவது இந்த பியூட்டேன்லாம் இப்போ ரெஃப்ரிஜரேட்டர்ஸில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் பியூட்டேன் டார்ச்சு காமன் லைட்டர்ஸில் யூஸ் பண்ணுறதாகவும் லெபார்ட்ரிஸில் சால்வென்ஸாகவும் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாலிஸ்டரைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நேச்சுரல் கேஸ் பற்றி பார்க்கலாம். Natural gas is a naturally occurring hydrocarbon gas mixture consisting primarily of methane along with other higher alkanes and a small percentage of carbon dioxide, nitrogen and hydrogen sulfide. நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலி அக்கரிங் ஒரு பொருள் தான். இதில் என்னென்ன இருக்குன்னு இப்போ ப்ரைமரியாக மீத்தேன் இருக்கும், அது போக அதர் ஆல்கைன்ஸ் இருக்கும், கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைட்ஸ் இதெல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. If the natural gas contains lower hydrocarbons like methane and ethane, it is called dry gas. இப்போ வந்து சில கம்மியான அளவில் ஹைட்ரோகார்பன்ஸ் வச்சுருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து ட்ரை கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இஃப் ஹையர் ஹைட்ரோகார்பன்ஸ் லைக் ப்ரோப்பைன் அண்ட் பியூட்டேன் அந்த மாதிரியான அதிக பாண்டிங் இருக்கக்கூடியது வச்சுருந்தா நம்ம அதை வெட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். Natural gas is also found above the oil in the oil wells. This gas is trapped inside the small spaces in the underground rock called reservoirs. Conventional natural gas can be extracted through drilling wells. Natural gas can also be found in reservoirs with oil and it's extracted along with oil. This is called associated gas. அதாவது நம்ம நார்மலாக ஆயிலை மட்டும் ரிஃபைன் பண்ணுறதில்ல, அது போக அந்த ராக்ஸுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் கேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கேஸ் வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Natural gas is a fossil fuel used as a source of energy for heating, cooking and electricity generation. Natural gases occurs in Tripura, Rajasthan, Maharashtra, Andhra Pradesh and Tamil Nadu. இது எங்கெல்லாம் இருக்குது நேச்சுரல் கேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா இருக்குது, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஈவன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காவேரி டெல்டா இருக்கு இல்லையா அங்கே. அதனால தான் இப்போ வந்து ஏன் இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இது எடுக்கிறதுனால நமக்கு பல வகையில் யூஸ் இருந்தாலுமே கூட நம்ம அப்படி எடுத்தோம்னா அந்த மண்ணோட தன்மை குறைஞ்சி போயிடும், அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலலாம் போராட்டம் பண்ணுறாங்க. சும்மா சொல்கிறேன். இட்ஸ் ஆல்சோ ஃபார்ம்டு பை த டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் மார்ஷி ஏரியாஸ் அண்ட் வேஸ்ட் சீவேஜ். த நேச்சுரல் கேஸ் இஸ் ஃபார்ம்டு பை திஸ் வேஸ்ட் கண்டெயின் மெயின்லி மீத்தேன். இந்த நேச்சுரல் கேஸில் மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மீத்தேன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற பிக்சர். நார்மலாக இப்படி தான் இருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த ஹைட்ராலிக் இது நடுவில் வந்து கேஸ் இருக்கும், அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸோட பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா natural gas is used in industries and domestic fuel-ஆகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈவன் கார்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, அது போக இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் இன் தெர்மல் பவர் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. வெஹிக்கல்ஸுக்கு பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக வெஹிக்கலுக்கு ஒரு மாற்று ஃபியூலாக இதை யூஸ் பண்ணுறாங்க. When heated, it decomposes and forms hydrogen and carbon. Hydrogen thus formed is used in the manufacture of fertilizers. இதை ஹீட் பண்ணுறப்போ ஹைட்ரஜன் தனியாகவும் கார்பன் தனியாகவும் வெளியே வரனால அந்த ஹைட்ரஜன் நம்ம ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அது போக கெமிக்கல்ஸு, ஃபேப்ரிக்ஸு, கிளாஸ், ஸ்டீல், பிளாஸ்டிக் பெயிண்ட்ஸ் இதெல்லாம்
ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஹைட்ரஜன் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்சோ யூஸிங் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூ நோ பார்க்கலாம், மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி இஸ் நீடட் டு கீப் பெயிண்டிங்ஸ் அண்ட் அதர் ஏன்ஷியன்ட் artifacts from being destroyed by environmental factors. Thus natural gas is used in museums to protect the monuments. அதாவது எதுக்காக இதை இன்னொரு விஷயம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழங்காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள், அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸு, சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா நேச்சுரலாக அது வந்துட்டு இதாகிட்டே டெஸ்ட்ராய் ஆகிட்டே வரும். ஏன்னா எல்லாமே அழியும் தன்மை கொண்டது தான். ஸோ நம்ம அதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக மியூசியமில் வந்து இந்த நேச்சுரல் கேஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு ஈஸியாக பேர்ன்ட் ஆயிரும், நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும், எந்த ஒரு வேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம கோலை வந்துட்டு ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய வேஸ்ட் நமக்கு வரும். அந்த மாதிரி இல்லை விறகு கூட நம்ம ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக சொல்லணும்னா விறகு ஹீட் பண்ணுறப்போ அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது போக நிறைய சாம்பல் இருக்கும். ஆனால் இந்த நேச்சுரல் கேஸில் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. எந்த ஸ்மோக் ஒரு பொல்யூஷன் எதுவுமே ஆகாது. நம்ம ஈஸியாக பைப்ஸ் மூலியமாக அதை சப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டேரெக்டாக இதை வந்து ஹோம்ஸ்லேயும் இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். When natural gas is compressed at high pressure, it is called compressed natural gas. High pressureல நம்ம அதை நம்ம கிடைக்கிற நேச்சுரல் கேஸை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம்னா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லலாம். Nowadays it is used as fuel in automobiles. The primary hydrocarbon present in CNG is methane. Natural gas is liquefied for shipping in large tankers. அதாவது இந்த கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸில் மெயின் கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் தான். 88.5% இருக்கும். நேச்சுரல் கேஸை வந்துட்டு லிக்யூஃபைட் பண்ணிவிட்டு ஒரு கப்பல் வந்து போகிறதுக்காக ஒரு பெரிய பெரிய டேங்க்கில் போட்டு லிக்விட் மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. இதில் நம்ம வந்து லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ், நைட்ரஜன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். CNG is stored at high pressure whereas LNG is stored in ultra cold liquid form. CNG has a following properties. அதாவது சிஎன்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அது வந்து ஹை ப்ரெஷர் இருக்கணும். ஆனால் எல்என்ஜி பார்த்துட்டிங்கன்னா ஒரு அல்ட்ரா கோல்ட் லிக்விட் ஃபார்மில் ரொம்ப டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சிஎன்ஜிக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ளீனாக இருக்கும், ஸ்மோக் பொல்யூஷன் இருக்காது, ஒரு சீப்பஸ்ட் ஃபியூயல்னு சொல்லலாம். வெஹிக்கல்ஸ் யூஸிங் திஸ் கேஸ் ப்ரொடியூஸ் லெஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோகார்பன் எமிஷன். பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணி வெளியே வரக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸை விட இது யூஸ் பண்ணுறப்போ ஹைட்ரோகார்பன்ஸ் கம்மி அளவில் தான் வெளியே வரும்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் டீசலை விட விலை கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபியூயல் கேஸஸ்ன்னு என்னென்னு பார்க்கலாம். Apart from natural gas, there are some other gases used as fuel. Producer gas, coal gas, biogas and water gas are some of them. இதெல்லாம் நிறைய கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் அ gaseous mixture ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஜன். இதில் வந்து கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜன் சேர்ந்து தான் நம்ம ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, passing air mixed with steam over red hot coke at the temperature of 1100 degrees Celsius. அதாவது ஹாட் கோக் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஏரை மிக்ஸ் பண்ணி ஸ்டீமோட அது கூட பாஸ் பண்ண விடுவாங்க. அப்படி பண்ணுறப்போ நமக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கேஸ் கிடைக்கிது. இட் இஸ் யூஸ் as a industrial fuel for iron and steel manufacturing. Iron and steel manufacturing கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. Producer gas are also known by different names in different countries. It is referred as wood gas. USAல வந்துட்டு wood gasன்னு சொல்கிறாங்க, UKல வந்து suction gas அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காம்போசிஷன் ஆஃப் ப்ரொடியூசர் கேஸ். ப்ரொடியூசர் கேஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், மீத்தேன், நைட்ரஜன், வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போசிஷன். அடுத்து கோல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் லைக் ஹைட்ரஜன், மீத்தேன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு அப்டைன் பை த டிஸ்ட்ரக்டிவ் டிசலினேஷன் ஆஃப் கோல். அதாவது இது என்னென்ன கேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன், மீத்தேன் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. ஹீட்டிங் கோல் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன். இந்த கேஸெல்லாம் எப்போ கிடைக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கோலை வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் ஹீட் பண்ணுறப்போ நமக்கு வந்து இந்த மாதிரியான கேஸ் வெளியே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ் இன் ஹீட்டிங் ஓப்பன் ஹார்ட் ஃபேனஸ் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட் இன் சர்டன் மெட்டலாஜிக்கல் ஆப்ரேஷனில் ஒரு ஏஜென்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல் கேஸ் பாருங்கள், இது அதோட ப்ராசஸ்.
ஒரு ரீரோட் இருக்குது, அதை ஹீட் பண்ணுறாங்க, கண்டென்சருக்குள்ளே ப்யூரிஃபையருக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹோல்டரில் சேமித்து வச்சுக்கலாம், இல்லைனா யூஸ் பண்ணுறவங்க சப்ளை டு யூஸர் வழியாக வெளியே எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து வாட்டர் கேஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் அ gaseous mixture of carbon monoxide and hydrogen. கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் சேர்ந்தது தான் நம்ம வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்கேண்டசன்ட் கோக் அப்படிங்கிறது ஒரு வகையான டைப் ஆஃப் கோக்கு. அதில் வந்து 100,000 டிகிரி செல்சியஸில் நம்ம ஸ்டீம் பாஸ் பண்ணுறப்போ இந்த வாட்டர் கேஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சைன் கேஸ் இல்லைனா சிந்தசிஸ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம மெத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கும் சிம்பிள் ஹைட்ரோ கார்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கும் நம்ம இந்த வாட்டர் கேஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இண்டஸ்ட்ரீஸில் ஃபியூவலாக யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பயோகேஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பயோகேஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இந்த ஆர்கானிக் மேட்டர் இருக்குல்லையா, அதை வந்து அனரோபிக் கண்டிஷனில், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணுறப்போ நமக்கு இந்த பயோகேஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரினியூவபிள் சோர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாகவும் இதை சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு சின்ன பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் டேங்க்கு, அதுலேருந்து மெட்பெயின் கிடைக்கும், அப்புறம் ஸ்டீம் வந்து டர்பைன் சுற்றி நமக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பயோகேஸ்லேருந்து நம்ம கரண்ட் எப்படி அதில் எப்படி பயோகேஸ் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி. கோல் அண்ட் இட் டைப்ஸு, அதாவது நிலக்கரி இருக்கு இல்லையா, அது பற்றின டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Coal is one of the fossil fuels. It is mixture of free carbons and compounds of carbon containing hydrogen, oxygen, nitrogen and sulfur. 300 million years ago, some plants grew into giant ferns and mosses. These plants got buried into the bottom of soil. They slowly started to decompose and formed a dense sponge-like material called peat. Over time, peat was compressed due to high pressure and temperature, and coal was formed. This process is called carbonization. அதாவது கோல் அப்படிங்கிறது வந்து எது மிக்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கார்பன்ஸு, அது போக ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், இந்த மாதிரி எல்லா காம்பவுண்ட்ஸுமே அதில் இருக்கும். இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 300 மில்லியன் வருஷத்துக்கெல்லாம் முன்னாடி இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பரி ஆகி லேண்ட்குள்ளே போயிட்டு டெம்பரேச்சர் ப்ரெஷர்னால பரி ஆகி இருக்கிறது இல்லையா, அதுதான் நம்ம கோல்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸை வந்து நம்ம கார்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோலை வந்து நம்ம எப்படி எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் மைனிங். இஃப் த கோல் பெட்ஸ் லைவ் வித்தின் 22 ஃபீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு பெரிய குழி மாதிரி போட்டு நம்ம அதுலேருந்து சர்ஃபேஸ் மைனிங் மேலேயே அப்படியே தோண்டி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அண்டர் கிரவுண்ட் மைனிங் பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே இருக்கும். நார்மலாக சர்ஃபேஸில் இந்த கோல் கிடைக்காது. ஸோ நம்ம ரொம்ப அதிகமாக போட்டு ஒரு சுரங்க மாதிரி பண்ணி அங்கே போய் நம்ம தோண்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இன் சம் பிளேசஸ் கோல் பெட்ஸ் ஆர் formed very deep inside the earth. In this case, underground tunnels are made to get this coal. ஸோ நம்ம வந்து அண்டர்கிரவுண்ட் டனல் போட்டு அது வழியாக போய் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வைடில் இந்த கோல் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 70 கண்ட்ரீஸில் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிகமாக கோல் உற்பத்தி பண்ணுறது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டு, ரஷ்யா, சைனா, ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா, இங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிக அளவில் இது கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. The US is an international leader in coal reservoirs with nearly 30% of the world's supply. Coal mining was started in 1774. இந்த கோல் மைனிங் பார்த்திங்கன்னா 1774 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோல் மைனிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அடுத்து டைப்ஸ் ஆஃப் கோல் பார்த்திங்கன்னா மெயினாக கோலில் பார்த்திங்கன்னா 4 டைப்பு தான் இருக்கும். லிக்னைட்டு, பித்துமினஸ், ஆந்த்ரசைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா லிக்னைட்டு, அது வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் அண்ட் லோவஸ்ட் கிரேட்னு கூட சொல்லலாம். இது வந்துட்டு அதில் வந்து ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கிறது, அதாவது எரியும் தன்மை கம்மியாக இருக்கும், அதை வச்சு சொல்லுவாங்க. இட் இஸ் அ லீஸ்ட் content of carbon. The carbon content of lignite is 25 to 35%. அதாவது கார்பன் கண்டென்ட்டை வச்சு தான் இந்த டைப்ஸ் ஆஃப் கோலை வந்து பிரிக்கிறாங்க. அப்போ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 25 to 35% தான் இருக்குது. இட் இஸ் யூஸ் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த கோல் யூஸ் பண்ணுறாங்க. அது அதர் யூசஸ்
include generation of synthetic natural gas and producing fertilizer products. நம்ம வந்துட்டு fertilizer ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப் பித்துமினஸ் இந்த டைப் ஆஃப் கோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கர் அண்ட் ஹார்டர், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோல் பார்த்துட்டிங்கன்னா பிளாக் அண்ட் டல் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக கார்பன் கண்டென்ட் வந்து 35 to 44% இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் ஜென்ரேஷனுக்கும் ஒரு ஃபியூவலாக யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பித்துமினஸ் கோல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து with more physical and chemical changes, sub-bituminous coal is developed into bituminous coal. அதாவது அந்த சப் பித்துமினஸ் கோல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்லேருந்து நமக்கு இந்த பித்துமினஸ் கோல் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ கார்பன் கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 45 to 86% வரைக்கும் நமக்கு வந்து கார்பன் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹேஸ் ஹை ஹீட்டிங் வேல்யூ, இது வந்து ரொம்ப நல்லாவே எரியும். இட் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கோலை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் கோல் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டீல் அண்ட் அயர்ன் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா அதில் உருக்கிறதுக்காக நமக்கு அதிக அளவில் கோல் தேவைப்படும், அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் திஸ் கோல் கேன் பி கன்வெர்டட் இன்டு டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸை. இதோட பை ப்ராடக்ட் இது எரிஞ்சது போக மிச்சம் வரும் இல்லையா, அதை வச்சு நைலான் பெயிண்ட் அந்த மாதிரி மெனி ஐட்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது ஹையஸ்ட் கிரேட் ஆஃப் கோல். இதுதான் வந்து கோலில் வந்து அதிக கார்பன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கோல். இதில் வந்து 86 to 97% வரைக்கும் கார்பன் இருக்கும். இது வந்து ரொம்ப ஹார்டு, ரொம்ப டீப் பிளாக் கலரில் ரொம்ப ஷைனியாக இருக்கும். டார்க் பிளாக்ல வந்து கலரில் இருக்கும், லைட் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணும். இட் பர்ன்ஸ் லாங்கர் வித் மோர் ஹீட் அண்ட் லெஸ் டஸ்ட். இதில் வந்து அதிகமாக அந்த ரெசிடியூ வராது, ஸ்மோக் அதிகமாக வெளியே வராது, ரொம்ப நேரத்துக்கு எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூஸ் ஆஃப் கோல்னு பார்த்திங்கன்னா இந்த கோல் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறக்கும் இந்த கோல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக்ஸ் காஸ்மெட்டிக்ஸில் இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் யூஸ் பண்ணுறோம். பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு அலுமினா ரிஃபைனர்ஸ் இங்கே எல்லாமே வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது போக காஸ்மெட்டிக்ஸ், ரிசைன், டூத் பேஸ்ட், ஷாம்பூ இங்கெல்லாம் கூட இந்த கார்பன் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா activated carbon used in filters for water kidney filtration of water and kidney dialysis அங்கெல்லாம் கூட யூஸ் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. அது போக லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் இஸ் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கார்பன் ஃபைபர் ஒன்று கார்பன் இந்த கோல்லேருந்து எடுப்பாங்க, அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்க்கு டென்னிஸ் ராக்கெட்ஸ், மவுண்டைன் பைக்ஸ் இங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்டைன் ஃப்ரம் கோல் இருந்து நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் when heated in absence of air does not burn but produce many byproducts. நம்ம absence of airல கோலை burn பண்ணுறப்போ நமக்கு நிறைய byproducts கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This process of heating coal in the absence of air is called destructive distillation of coal. இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா destructive distillation of coal அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் பேர். Thousands of different products have coal or coal byproducts as a compost. நமக்கு நிறைய கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சோப்பு, ஆஸ்பரின், சால்வெண்ட்ஸ், டைஸ், பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஃபைபர் such as rayon அண்ட் நைலான் இந்த மாதிரி நமக்கு நிறைய பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன் ஆஃப் கோல். இந்த ஆப்ஸ் ஆஃப் ஏரில் இந்த கோலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு செட்டிங் அந்த அப்பாரட்டஸ், ஓகேவா. ஃபைனலி இப்போ என்ன பண்ணுவாங்க, கோலை வந்து நல்லா பவுடர் பண்ணிடுவாங்க. பவுடர் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துகிட்டு இந்த பிக்சரில் இருக்க மாதிரியே நல்லா ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வர்றப்போ அந்த கோல் வந்து பிரேக் ஆகிட்டு கோக் அண்ட் கோல் தார், அமோனியா அண்ட் கோல் கேஸ் இந்த மாதிரி 4 வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த கோல் தார் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுனா செகண்ட் டெஸ்ட் டியூப்பில் வந்துட்டு பாட்டமில் அப்படியே டெபாசிட் ஆயிரும். அண்ட் கோல் கேஸ் பார்த்துட்டிங்கன்னா சைட் டியூப் வழியாக வெளியே எஸ்கேப் ஆயிரும். அந்த அமோனியா ப்ரொடியூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடாக மாறிடும். ஃபைனலி பிளாக் ரெசிடியூ கால் கோக் இஸ் லெஃப்ட் இன் த ஃபஸ்ட் டெஸ்ட் டியூப். ஃபஸ்ட் டெஸ்ட் டியூப்பில் கோக் இருக்கும், செகண்ட் டெஸ்ட் டியூப்பில் வந்துட்டு அந்த செட்டில் டவுன் ஆன இது இருக்கும்,
அமோனியா, அதாவது வாட்டர், அந்த கோல் தார் வந்துட்டு இருக்கும். அமோனியா வந்து வாட்டர் கூட சேர்ந்து அமோனியம் ஹைட்ராக்சைடாக மாறி இருக்கும். அது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கோல் கேஸ் வந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோக்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோக் பார்த்திங்கன்னா 98% ஆஃப் கார்பன் இருக்குது. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஃபியூயல், ஸ்மோக் எதுவுமே வராது. ஸோ இதை வந்து மினரல்ஸ் அண்ட் ஓவர் எக்ஸ்ட்ராக்டிங்கில் ஒரு ரிடியூசிங் ஏஜெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்கிங் இந்த ப்ரொடியூசர் கேஸ் அண்ட் வாட்டர் கேஸில் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கோல் தார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய கார்பன் காம்பவுண்ட் இருக்கும். ரொம்ப திக்காக ஒரு பிளாக் லிக்விட் மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்மெல் வரும். நம்ம சாதாரணமாக ரோடு போகிறப்ப பார்த்துருக்கீங்களா, அந்த கோல் தார் வரும். அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த அன்பிளசன்ட் ஸ்மெல்னு சொல்கிறாங்க. The fraction distillation of coal tar gives many chemical substances like benzene, toluene, phenol and aniline. இப்போ இந்த கோல் தாரை வந்து நம்ம மறுபடியும் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் பண்ணோம்னா நமக்கு பென்சின், டொலின், ஃபினாயில் அந்த மாதிரி நிறைய பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டயட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறக்கும் அண்ட் வெடி மருந்துகள், பெயிண்ட்டு, சிந்தட்டிக் ஃபைபரு, பெஸ்டிசைட்ஸு, ட்ரக்ஸு அதிலெல்லாம் இந்த கோல் தார் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு மெயின் பை ப்ராடக்ட் வந்து இதில் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாப்தலின் பால்ஸு. இது வந்து நம்ம அந்த பூச்சின்னு சொல்லுவாங்களே, நம்ம ட்ரெஸ்ஸு பீரோக்குள்ளெல்லாம் வச்சுருப்பாங்க. அது போக பார்த்துட்டிங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க நாப்தலின் பால்ஸ். அதுக்கப்புறம் கோல் கேஸ். இப்போ இந்த கோல் கேஸ் வெளியே வந்துச்சு இல்லையா, அதை வச்சு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் கேஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் டவுன் கேஸ். நம்ம இது கோல் கேஸ் டவுன் கேஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்து ஹைட்ரஜன் இருக்கும், மீத்தேன் இருக்கும், கார்பன் மோனாக்சைடு இதில் எல்லாமே இருக்கும். இந்த கோல் கேஸில் இருக்கக்கூடிய எல்லா கேஸுமே வந்து ஒரு கம்பசபிள், எரியக்கூடிய தன்மை இருக்கிறது ஒரு நல்ல ஃபியூயல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோட கலரிக் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால. அம்மோனியா another byproduct from the coal is ammonia. This is used for making fertilizer, ammonium sulfate, ammonium superphosphate etc. இப்போ வெளியே வந்து அந்த அம்மோனியம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து டொயூனோவில் பார்த்தீங்கன்னா it is also known as black diamond owing its precious nature. On destructive distillation 1000 kg of coal gives 700 kg of coke, 100 liters of ammonia, 50 liters of coal tar and 400 m³ of coal gas. இந்த கோலை வந்துட்டு நம்ம கருப்பு வைரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 100 kg ஆஃப் கோலை 1000 kg ஆஃப் கோலை நம்ம எரிக்கிறதுக்கு இப்போ இதுக்கு நம்ம இந்த ப்ராசஸ்க்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா 700 kg வந்து நமக்கு கோக்காகவே கிடைச்சிரும். அது போக மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 100 liters ஆஃப் அம்மோனியா கிடைக்கும், 50 liters ஆஃப் கோல் தார் கிடைக்கும், அது போக 400 m³ அளவுக்கு கோல் கேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை கருப்பு வைரம் அப்படின்னு சொல்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பெட்ரோலியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த வேர்டு பெட்ரோலியம் அப்படிங்கிற வேர்டே வந்துட்டு பெட்ரா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து வந்துச்சு. அப்படின்னா ராக்குன்னு லாக் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஒலியம் அப்படின்னா ஆயில் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கடலில் வந்து உயிர் வாழ்ந்த அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே டீகே ஆகி இருக்கிறதா நமக்கு ஃபாசில் ஃபியூயல்ஸாக கிடைக்கிது. Petroleum is a complex mixture of hydrocarbons that occur in earth in liquid, gaseous or solid form. இதுவும் வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன் தான் அண்டர் கிரவுண்ட் சர்ஃபேஸ் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The term petroleum commonly denotes the liquid form crude oil, but technically petroleum also includes natural gas and bitumen as solid form. இதில் அது போக பெட்ரோலியம்னு பார்த்தீங்கன்னா பித்துமின், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் கேஸ் இந்த க்ரூட் ஆயில் கான்ஸ்டியூட் த ப்ரைமரி ஃபியூசல் ஃபியூல். இந்த நேச்சுரல் கேஸ் அண்ட் இந்த க்ரூட் ஆயில் வச்சு தான் நம்ம ப்ரைமரி ஃபியூயலாக நம்ம இது தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் பெட்ரோலியம் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய அந்த இடம். அடுத்து டொயூனோவில் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் கல்ச்சர் யூஸ் க்ரூட் ஆயில் ஃபார் பைண்டிங் மெட்டீரியல்ஸ். இட்ஸ் ஆல்சோ யூசஸ் சீலியன்ட் ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் வேரியஸ் சர்ஃபேஸ். வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்காக இதெல்லாம் இந்த நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்கரன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம். இந்தியாவில் எங்கெல்லாம் இந்த பெட்ரோலியம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மெயினாக இந்த பெட்ரோலியம் ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா USA, குவைட், ஈராக், ரஷ்யா அண்ட் மெக்சிகோ தான். இங்கே இந்தியா பெட்ரோலியம் இஸ் ஃபவுண்ட் இன் அசாம், குஜராத்தில் இருக்குது, அசாமில் இருக்குது, மகாராஷ்டிரா மும்பையில் இருக்குது, ஆந்திர பிரதேஷில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. பை ட்ரில்லிங் டு த earth the crude oil is pumped out from the well as a black liquid. இதை வந்து நம்ம ஒரு
கருப்பு கலரில் ஒரு தண்ணி மாதிரி தான் வெளியே வரும். Do you know, அதாவது the first oil well in the world was drilled in Pennsylvania. ஃபஸ்ட்டு இது எங்கே எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனின்சில்வியா யூஎஸ்ஏல தான் 1859 எடுத்திருக்காங்க. செகண்ட் ட்ரில் பார்த்துட்டிங்கன்னா மக்கும் அசாம் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1867 இந்தியாவில் தான் செகண்ட் ட்ரில்லிங் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிஃபைனிங் ஆஃப் க்ரூட் பெட்ரோலியம். இந்த க்ரூட் பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, அதை எப்படி ரிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா the crude petroleum obtained from the well is a dark colored viscous liquid which contains many impurities such as water, solid particles and gases like methane and ethane. இது வந்து ஒரு வலுன்னு கருப்பு கலரில் ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அது வந்துட்டு இதில் என்னென்ன நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், சால்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே இருக்கும், மீத்தேன் அண்ட் ஈத்தேன் கேஸ் கூட இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அது டிஃப்ரெண்ட்டாக நம்ம செப்பரேட் பண்ணுறப்போ வேரியஸ் காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஒவ்வொரு பெட்ரோலியம்லேருந்து ஒரு பை ப்ராடக்ட்ஸாக எடுத்து தேவையில்லாதெல்லாம் எடுக்கிறோம்ல, இதை வந்து ரிஃபைனிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அதில் என்னென்ன ப்ராசஸ் பார்த்திங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் வாட்டரு, ரிமூவல் ஆஃப் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸு அண்ட் ஃப்ராக்ஷன் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ப்ராசஸில் இது வந்துட்டு நம்ம பியூர் ஃபார்மாக கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் எடுக்கிறாங்க. The crude oil obtained from the oil wells will have salt water mixed with it. As a first step, the water is removed from the crude oil. ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த சால்ட் வாட்டரை வந்து இந்த க்ரூட் ஆயிலேருந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இது ஓஷன்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிமூவல் ஆஃப் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸு, இது என்னென்ன சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் தான் அது எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், இது ஒரு ப்ராசஸை இது ஒரு பெரிய ஃபர்னஸில் பண்ணுவாங்க. என்னென்னா petroleum is a mixture of various constituents like petroleum gases, petrol, diesel, kerosene, lubricating oil, paraffin, wax, etc. The process of separation of various constituents or fractions of petroleum is done by fractional distillation. The process of heating a mixture of liquids having different boiling points and then separating them by cooling is called fractional distillation. Crude petroleum is first heated to about 400 degrees Celsius in the furnace. As the vapors of crude oil move up the tower, the various fraction contents according to their boiling point ranges. The various fractions of petroleum obtained are tabulated below. Many useful substances are obtained from petroleum and natural gas. They are termed as petrochemicals. These are used in manufacture detergents, fibers and other man-made plastics like polythene. Hydrogen gas obtained from natural gas is used in the production of fertilizer. Due to its great commercial importance, petroleum is also called black gold. அதாவது இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரூட் ஆயிலை வந்து இந்த மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வழியாக நம்ம உள்ளே கொடுக்குறப்போ அங்கே ஹீட் பண்ணிவிட்டு வேப்பராக மாறி அந்த டிஸ்டிலேஷன் காலம்குள்ளே போகும். அது பாயிலிங் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக அது வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூயல் ஆயில் வெளியே வரும். எப்போனா அதோட டெம்பரேச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 370 டிகிரி செல்சியஸ் டு 600 டிகிரி செல்சியஸுக்கு அது வெளியே வரும். அதுக்கு அடுத்த டவரில் லூப்ரிகேட்டிங் ஆயில் வெளியே வரும். அதுக்கு அடுத்த டவரில் டீசல். ஏன்னா இதோட பாயிலிங் பாயிண்ட்டு இங்கேருந்து ஹையர் ஆகிட்டே போகும். கெரோசின் பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகிட்டே போகுது. அடுத்து டீசல், கெரோசின், நாப்தலின், பெட்ரோல், அது மாதிரி நிறைய கேஸ் வந்து கிடச்சிட்டே போகும். லாஸ்ட் கிடைக்கக்கூடிய அந்த ரிஃபைனரி கேஸ் அப்படிங்கிறது நம்மளால் அது யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே அது வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும். மிச்சம் கிடைக்கிறது கீழே ரெசிடியூவாக கிடைக்கும். அது திரும்ப க்ரூட் ஆயில், அதை வந்து கோல் கூட ஆக்ட் பண்ணி மறுபடியும் இதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த பெட்ரோலியம் நமக்கு நிறைய கிடைக்கிறனால நம்ம இது வந்து கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூஸ் ஆஃப் பெட்ரோலியம், இது நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்பிஜியாக யூஸ் பண்ணுறோம். ஈவன் இண்டஸ்ட்ரீஸு, ஹவுஸ்லலாம் யூஸ் பண்ணுறோம். டீசல் அண்ட் பெட்ரோல் வந்து நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பெட்ரோலை வந்து ட்ரை கிளீனிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். கெரோசின் பார்த்திங்கன்னா ஸ்டவ்ஸ் அண்ட் ஜெட் பிளைன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. லூப்ரிகேட்டிங் ஆயிலை வச்சுட்டு நம்ம மெஷின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா மெஷின்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாமே போயிடும். பேரஃபின் வேக்ஸை வச்சு கேண்டில்ஸு, ஆயில்மெண்ட்ஸு, இங்க்கு, க்ரையான்ஸ் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ரோடு இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆஸ்பெட் மிச்சம் கிடைக்கக்கூடிய அந்த தார் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த ரோடு போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபியூயல். எனி சப்ஸ்டன்ஸ் தட் கேன் ப்ரொடியூஸ் ஹீட் அண்ட் எனர்ஜி ஆன் பர்னிங் இஸ் கால்ட் ஃபியூயல். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்ணுறப்போ
அதுலேருந்து நமக்கு அதிக அளவில் ஹீட் எனர்ஜி வெளியே வருது அப்படிங்கிறப்போ அது நம்ம வந்து ஃபியூயல்னு சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபியூயல்னு பார்த்துட்டிங்கன்னா லிக்விட் ஃபியூயல், கேசியஸ் ஃபியூயல். 2 டைப் ஆஃப் ஃபியூயல் இருக்குது. 3 டைப்பு, சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சாலிட் ஃபியூயல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வுட்டு, கோல் இதெல்லாம் சாலிட் ஃபியூயலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த சாலிட் ஃபியூயல்ஸ் தான் மனுஷன் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபியூயலு. இது பார்த்துட்டிங்கன்னா ஃபாசல் ரிமைன்ஸ், டெட் பிளான்ஸு, இந்த பெட்ரோலியம் இதெல்லாமே வந்து லிக்விட் ஃபியூயல்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து பேர்ன் ஆகும் வித்தவுட் எந்த ஒரு ஆஷ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் சாலிட் ஃபியூயல் பார்த்திங்கன்னா நமக்கு ரிமைன்ஸ், ரெசிடியூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேஸஸ் ஃபியூயல் பார்த்துட்டிங்கன்னா ஆயில் கேஸு, கோல் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ் இதெல்லாமே கேஸஸ் ஃபியூயல்ஸு. இதை நம்ம ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம், எந்த ஒரு பொல்யூஷனுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூயல். ஒரு ஃபியூயல் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும், டிரான்ஸ்போர்ட்டபுளாக இருக்கணும், காசு எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், கலோரிக் வேல்யூ அதாவது இந்த கார்பன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கணும், ஹீட்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும், எனி டிசைரபிள் சப்ஸ்டன்ஸு அதை எரித்து வெளியே போக மிச்ச ரெசிடியூ இருக்குது இல்லையா அது வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ஃபியூயல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா any fuel contains carbon as is many constant. During the combustion of fuel, carbon combines with oxygen and liberates large amount of heat. It is expected that the fuel liberates maximum amount of heat in the short time. The efficiency of fuel can be understood from the following terms. ஒரு fuel வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஃபாலோயிங் கேட்டகரிஸ் வச்சு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஒரு யூனிட் மாஸ் ஆஃப் ஃபியூயல் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஒரு யூனிட் பார்த்துட்டிங்கன்னா ஜேகேஜி பவர் -mல இருக்குது. அதுக்கப்புறம் கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கம்பஷன் பண்ணுறப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் டெம்பரேச்சரில் பண்ணுறப்போ எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அது வந்து நம்ம கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த டைமில் மெஷர் பண்ணுவாங்க, 125 kg பவர் -1 இதில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. சிலதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கவுடிங் பார்த்திங்கன்னா 60,000 to 8,000, 6,000 to 8,000 இருக்குது. வுட்டு பார்த்திங்கன்னா 17,000 to 22,000 இருக்குது. பெட்ரோலியம்லாம் பார்த்திங்கன்னா 45,000 இருக்குது. ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 1,50,000. ஒவ்வொருத்தோட கலோரிஃபிக் வேல்யூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆக்டேன் நம்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்டேன் நம்பர் denotes the amount of octane present in petrol. The fuel having high octane number is called as ஐடியல் ஃபியூயல். பெட்ரோல் இந்த மாதிரி லிக்விட் ஃபியூயலில் எவ்வளோ ஆக்டேன் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபியூயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சீட்டேன் நம்பர் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ignition delay of the fuel in diesel engine. When cetane number is higher, the ignition delay is shorter. The fuel with high cetane number is called ideal fuel. இது பார்த்திங்கன்னா டீசல் பார்த்திங்கன்னா சீட்டே நம்பர் இருக்கிறப்போ சீட்டே வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து எரியாது. ஸோ சீட்டே நம்பர் அதிகமாக இருக்கிறப்போ இது சீக்கிரமாக எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த சீட்டே நம்பர் அதிகமாக இருக்கணும், ஆக்டேன் நம்பரும் அதிகமாக இருக்கணும். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சீட்டேன் அண்ட் ஆக்டேன் நம்பர், இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆக்டேன் வந்து பெட்ரோலுக்கு, சீட்டேன் வந்து டீசலுக்கு. இது பார்த்துட்டிங்கன்னா பெட்ரோலுக்கு மெஷர்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்டேன் ப்ரெசன்ட், எவ்வளோ ஆக்டேன் ப்ரெசன்ட் நம்ம பெட்ரோலில் மெஷர் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா இக்னிஷன் டிலே, அது எரியுது இல்லையா அந்த மெதுவாக எரியுதா அதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆக்டேன் நம்பர் ஆஃப் பெட்ரோல் கேன் பி இன்க்ரீஸ் பை ஆடிங் பென்சின் ஆர் டொலுவின். நம்ம பென்சின் அண்ட் டொலுவின் வந்து பெட்ரோலில் ஆட் பண்ணுறப்போ இந்த ஆக்டேன் நம்பர் அதிகம் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா அசிட்டோன் ஆட் பண்ணுறப்போ சிடி நம்பர் அதிகமாயிரும். இந்த ஃபியூயல் வித் ஹை ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லோ சிடி நம்பர் இருக்கும். த ஃபியூயல் வித் ஹை சிடி நம்பர் ஹேஸ் லோ ஆக்டேன் நம்பர். சிடி அதிகமாக இருந்தால் ஆக்டேன் நம்பர் கம்மியாக இருக்கும், ஆக்டேன் அதிகமாக இருந்தால் சிடி நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல்ஸ். இதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியான ஃபியூயல்ஸ் தவிர வேறு எந்த மாதிரியான ஃபியூயல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா the natural resources in the world have been used by man in a rapid way and so very soon they will be exhausted. நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணுறதுனால இது சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடுது. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் ஃபியூயல் அது போக நான் ரெனியூவபிள் ஃபியூல் இந்த பெட்ரோல் இதெல்லாம் போக வேறு இதெல்லாமே வந்து கொஞ்ச நாளில் டிப்ளீட் ஆயிரும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் கோல் வில் லாஸ்ட் ஃபார் இன்னும் இந்த இருக்கக்கூடிய கோல் பார்த்திங்கன்னா
148 இயர்ஸுக்கு தான் வரும். பெட்ரோலியம் 40 இயர்ஸுக்கு தான் வரும். நேச்சுரல் கேஸ் 61 இயர்ஸுக்கு தான் வரும். ஸோ நம்ம இதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் இந்த வருஷத்துங்களுக்கு அப்புறம்லாம் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. பயோ டீசல், விண்ட் எனர்ஜி, கோபர் கேஸ் இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். பயோடீசல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெஜிடபிள் ஆயில், சோயா பீன்ஸு, ஜட்ரோப் ஆயில் நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆயிலிருந்து நமக்கு இந்த பயோடீசல் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரஜன் தான் நம்ம ஃப்யூச்சர் ஃபியூயல்னு சொல்கிறாங்க. ஏன் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு க்ளீன் ஃபியூயல். அதுக்கப்புறம் ஒன்லி வாட்டர் வைல் இது வந்துட்டு தண்ணி மட்டும்தான் வெளியிடும் அது பேர்ன் ஆனதுக்கப்புறம். மோர் ஓவர் ஹையஸ்ட் எனர்ஜி கண்டென்ட் வந்து நிறையா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும், ஏரை வந்து பொல்யூட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விண்ட் எனர்ஜி பார்த்துட்டிங்கன்னா நிறையா விண்ட் மில்ஸ் மூலிமா நம்ம விண்ட் எனர்ஜி எடுக்க முடியும். பார்த்துட்டிங்கன்னா அது வந்து காற்றுல வந்து அந்த பிளேட் சுற்றி நமக்கு அந்த டைனமோ சுற்றி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. எங்கெல்லாம் இருக்குன்னா கயத்தார், அரல்வாய் மொழி, பல்லடம், குடிமங்கலம் இங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து கோபர் கேஸ் பார்த்தீங்கன்னா கவுடங்க் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலிமா இந்த கோபர் கேஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதில் வந்து மீத்தேன் அண்டு கொஞ்சம் ஈத்தேன் இருக்கும். இது வந்து ரூரல் ஏரியாஸில் வந்து குக்கிங்கு, அதுக்கப்புறம் இன்ஜின் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயலு. சன் இஸ் அ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனர்ஜி சோர்ஸ் தட் மேக் லைஃப் பாசிபிள் ஆன் அவர் எர்த். அப்போ சன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார் எனர்ஜி மட்டும்தான் நமக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ரினியூவபிள் டைப். இது வந்து ஒரு ரினியூவபிள் டைப் தான். இது வந்து எப்போவும் நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லலாம். ரினியூவபிள் டைப்னால் இட்ஸ் அ பொட்டன்ஷியல் சோர்ஸ் டு ரீப்ளேஸ் அ ஃபாசில் ஃபியூல்ஸை. ஸோ அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூயலாக இருக்கும், சோர்ஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோலார் எனர்ஜி வந்து ஒரு க்ளீன் எனர்ஜி. மினிமம் எஃபர்ட்ஸ் போட்டு மேக்ஸிமம் எனர்ஜி வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி பார்த்துட்டிங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டரு, அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ப்ராடக்ட் ட்ரை பண்ணுறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி பவர் ஜென்ரேஷன், சோலார் க்ரீன் ஹவுசஸ்ஸு, சோலார் பம்பிங் அண்ட் சோலார் டிஸ்டிலேஷன், சோலார் குக்கரு, சோலார் ஃபர்னஸ் இந்த மாதிரி நிறையா கொண்டு வந்துட்டாங்க சோலார் எனர்ஜிலேருந்து. பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்துட்டிங்கன்னா மீத்தேன் இஸ் அ சிம்பிளஸ்ட் ஹைட்ரோ கார்பன் இன் விச் 4 ஹைட்ரோகார்பன் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்டு டு 1 கார்பன் ஆட்டம். மீத்தேன் அப்படின்னாலே ஒரு கார்பன் கூட 4 ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்துருக்கும். நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரைமரியாக அதில் வந்து மீத்தேன் இருக்கும். சிஎன்ஜி அப்படிங்கிறது ஒரு சீப்பஸ்ட் ஃபியூயல் அண்ட் க்ளீனஸ்ட் ஃபியூயல். கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் இதை வந்து நம்ம வெஹிக்கல்ஸில் யூஸ் பண்ணுறோம். லெஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ் வெளியே வரும். ஏன்னா பெட்ரோல் டீசலோட கொஞ்சம் கம்மி தான். ப்ரொடியூசர் கேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு அண்ட் நைட்ரஜனோட மிக்சர் தான் நம்ம வந்து ப்ரொடியூசர் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் இஸ் அ கேஷியஸ் மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சின்கேஸ் அண்ட் சிந்தசிஸ் கேஸ். வாட்டர் கேஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோலியம் அப்படிங்கிற வேர்டு வந்து பெட்ரா, ஆயில், ஓடியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆலியம், பெட்ரா அப்படிங்கிறது ராக்குன்னு அர்த்தம். எனி சப்ஸ்டன்ஸ் தட் ப்ரொடியூஸ் ஹீட், இப்போ எரியிறப்போ ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது வந்து நம்ம ஃபியூயல்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் எனர்ஜி பார்த்துட்டிங்கன்னா நம்ம அது வந்து ஒரு யூனிட் மாஸ் ஆஃப் ஃபியூயல் வந்துட்டு எரியிறப்போ எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான். இது யூனிட் பார்த்திங்கன்னா கேஜி பவர் -1. சீட்டேன் நம்பர் அண்ட் ஆக்டேன் நம்பர் பார்த்தோம். சீட்டேன் ஃபார் டீசல் இன்ஜின் அண்ட் ஆக்டேன் ஃபார் பெட்ரோலு. சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோலார் ரேடியேஷன் வந்து வரக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.